3 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்களில் இன்று சாமி தரிசனம் செய்தார். அக்னி தீர்த்த கடல் மற்றும் 22 தீர்த்த கிணறுகளிலும் பிரதமர் புனித நீராடினார். செய்தியாளர்கள் தினேஷ், சோனைமுத்தன் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னையில் நேற்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி இன்று காலை விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்தார். தொடர்ந்து ஹெலிகாப்டரில் ஸ்ரீரங்கம் சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து காரில் ரெங்கநாத சுவாமி கோவிலுக்கு சென்றார். அப்போது பாஜகவினர் ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் கருடாழ்வாரை தரிசித்த பிரதமர் மோடி மூலவர் ரெங்கநாதரையும் தரிசனம் செய்தார். ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாளுக்கு பழங்களை வழங்கிய பிரதமர் மோடி ஆண்டாளிடம் ஆசி பெற்றார். சுவாமி தரிசனத்தை முடித்த பின் ராமாயண அரங்கேற்ற மண்டபத்தில் ராமர் அயோத்திக்கு திரும்பிய அத்தியாயத்தை விவரிக்கும் ராமாயண பாராயணத்தை பிரதமர் மோடி மனமுருக கேட்டு ரசித்தார். செய்தியாளர் தினேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். பிரதமரின் வருகை என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வருகை தந்த முதல் பிரதமர் என்ற வரலாறும் இங்கு பதிவாகியுள்ளது. ஸ்ரீரங்கத்தில் சுமார் 1.5 மணி நேரம் தரிசனத்தை முடித்துக் கொண்டு ராமேஸ்வரம் சென்ற பிரதமர் மோடி அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடினார். ராமநாத சுவாமி கோவிலை சுற்றியுள்ள 22 தீர்த்த கிணற்றிலும் நீராடிய பிரதமர் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்தார். பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் நடந்த ராமாயண பஜனை சந்தியா நிகழ்ச்சியையும் கண்டுகளித்தார். செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கும் கூடுதல் தகவல். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு சென்று தரிசனத்தை முடித்து இன்று இரவு ராமகிருஷ்ணா மடத்தில் தங்கினார். அதனைத் தொடர்ந்து நாளை காலை தனுஷ்கோடி அரசியல் முனை பகுதியில் போய் தரிசனத்தை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனத்தை முடித்த பிறகு ராமேஸ்வரம் ஹெலிபேட் தளத்திலிருந்து மதுரைக்கு ஹெலிகாப்டர் மூலம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்ல உள்ளார் ரஞ்சித். நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.